இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். அவர் அக்கரையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராக இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது என்று சொல்லி இங்கே 2 பிசாசு பிடித்திருந்த 2 பேர் கெர்கசேனர் நாட்டில் அவர் வந்தபொழுது அவர்கள் பிரேத கல்லறையிலிருந்து அவர்கள் வந்ததை குறித்து இங்கே மத்தேயு எழுதுகிறார். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி மத்தேயு இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். இதற்கு இடைப்பட்ட 2 செய்திகளை நாளைய தினத்திலும் நாளை நாளிலும் நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலே பன்றியோ கிறிஸ்துவோ என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏன் தலைப்பை பார்த்தவுடனே நமக்கு ஒரு பிரமிப்பாய் தோன்றுகிறது போல இருக்கலாம். நமக்கு ஆச்சரியப்படுகிறதற்கு இது எதுவுமே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டிய கேள்வியாக இது இருக்கிறது. பன்றியோ அல்லது கிறிஸ்துவோ என்கிற காரியங்கள். இயேசு யார் என்ற கேள்வியை நம்மிடத்தில் எழுப்புனா எத்தனையோ பதில்கள் நாம் வைத்திருக்கிறோம். அவர் தேவன் என்று சொல்லுவோம், அவர் மனுஷகுமாரன் என்று சொல்லுவோம், அவர் தேவனுடைய குமாரர் என்று சொல்லுவோம், யூதர்களுக்கெல்லாம் ராஜா என்று சொல்லுவோம், வரப்போகிற ராஜா என்று சொல்லுவோம், இந்த உலகம் முழுவதையும் ஆளப்போகிற ராஜாதி ராஜா என்று சொல்லுவோம், நல்ல போதகர் என்று சொல்லுவோம், நல்ல சிந்தனையாளர் என்று இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது, சிறந்த அறிஞர் என்று இன்றைக்கு உலகம் அடுக்கடுக்காக அவருக்கு பெயர்களை சூட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சூழ்நிலையின் மாற்றங்களில் நாம் இவற்றின் அர்த்தங்களை யோசித்தே பார்ப்பதில்லை. இங்கே கெர்கசேனர், அதாவது கதிரேய தேசத்து மக்களை பொறுத்தவரையிலும் இப்படித்தான் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். தங்கள் சொத்துக்களான பன்றிகள் நஷ்டமான போது பரிசுத்த குமாரராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விரட்டுகிறதற்கு அவர்கள் துணிந்து விட்டதை இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வஸ்திரம் இல்லாமலும் வேதனையிலும் கிடந்த மனிதர்கள் விடுதலையானதை அவர்கள் எண்ணி பார்க்கவில்லை. இரவெல்லாம் சத்தமிட்டு அமைதியை கெடுத்து கொண்டிருந்த அவர்கள் அமைதி பெற்று இப்பொழுது சுதகத்தோடு அவர்கள் இருக்கிறதை குறித்து அவர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. அவர்கள் தூக்கங்களை கெடுத்தவன் விடுதலை பெற்றதினால அதை குறித்து அவர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் குணமடைந்ததினால அந்த காரியங்களை குறித்து அவர்கள் அந்த சமாதான சந்தோஷங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்களே என்பதை குறித்து நினைத்து பார்க்கவே இல்லை. அவர்களுக்கு நாற்றத்தை பரிசாக கொடுத்து கொண்டிருந்த அந்த பன்றிகள் அவர்கள் கண் முன்பாக அவைகளின் விலைகள்தான் பெரிதாக தெரிந்தபடியினால அவர்கள் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள். இயேசுநாதரிடம் அவர்கள் வந்து நீர் இந்த எல்லையை விட்டு போகும்படி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டிருந்தால் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக அவர் கொடுக்கக்கூடியவர். எண்ணி பார்க்காமல் அவர்கள் அவரை எல்லைகளை விட்டு போகும்படி விரட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே பரபாசோ கிறிஸ்துவோ என்ற கேள்விகளுக்கு முன்னும் மொத்த யூதர்களும் இந்த காரியத்தையே செய்ததை பார்க்கிறோம். புரட்சி செய்து எதையும் சாதிக்காமல் சிறையில் அடைபட்டு கிடந்த பரபாசை விடுவிக்க கேட்ட மக்கள் உண்மை ராஜாவாக வந்த சிலுவைக்கு
பலியாக அவரை கொடுக்கும்படியாக அவர்கள் கேட்டுக்கொண்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த அற்ப பரபாசால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் கண்களால் கண்டு நம்ப முடிந்த விடுதலை அவ்வளவுதான். அவர்கள் கண்டது பரபாஸ் எங்களுக்கு விடுதலை ஆகட்டும், கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி சத்தமிட்டு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக அவைகள் ஒரு கேள்விகள் போல வரக்கூடியவைகளாக காணப்படுகின்றன. இன்றைக்கு லஞ்சம் கொடுக்கிற இடத்துல இயேசுவோ லஞ்சமோ என்கிற காரியத்தில் நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம்? இயேசுவோ உலகம் தருகிற மதிப்போ என்கிற காரியத்தில் நாம் எதை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இயேசுவோ பொய்யாய் வாணிபம் செய்கிற காரியங்களோ, இவைகளில் நாம் எவைகளை தேர்ந்தெடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? இயேசுவோ அல்லது விபச்சாரங்களோ பாவங்களோ என்கிற காரியத்தில் நாம் எவைகளை தெரிந்தெடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? இயேசுவோ அல்லது உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்களுக்கு கூஜா தூக்குகிற காரியமோ, இதில் எதை நாம் தெரிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம்? இயேசுவோ அல்லது சினிமாக்களின் பொழுதுபோக்குகளோ, இயேசுவோ அல்லது மதுபானங்களோ, இயேசுவோ அல்லது இந்த உலகத்தின் சிற்றின்பங்களோ, இதில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இந்த பகுதியில் பன்றியோ அல்லது கிறிஸ்துவோ என்கிற கேள்வியின் மத்தியில் அந்த தேசத்து மக்கள் எல்லாரும், அந்த பட்டணத்தார் யாவரும் எதிர்கொண்டு வந்து அவர்கள் தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி, எங்களுக்கு பன்றி நஷ்டமாயிற்று, நீங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை 2 பேர் வாழ்க்கையில் கொண்டு வந்த இயேசுவை அவர்கள் புறக்கணித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கி யாரும் காணவில்லைன்னு சொல்லி தனிமையின் இருட்டில் தடவி நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் சர்வ வியாபியாக இருக்கிற ஆண்டவர், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிற ஒரு ஆண்டவர் காணக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய மனதை தொட்டு சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அற்ப பன்றிகளை போன்ற சிற்றின்பங்களா அல்லது பரிசுத்த தேவனாகிய திருத்துவத்தின் 2வது நபராகிய இயேசுவா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தில் விலையேறப்பெற்ற சொத்தாக அந்த இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த விலையேறப்பெற்ற சொத்தை நமக்குள்ளாக நம்ம பெற்றுக்கொண்டோன்னு சொன்னால், கிறிஸ்துவை உடையவன் ஜீவன் உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கிறிஸ்து ஒருவரே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை நம்முடைய வாழ்க்கையில் தர முடியும். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில், நாம் குடியிருக்கிற இடங்களில் நம்மை கொண்டு அவர் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும், பிரகாசத்தை கொண்டு வர முடியும். நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தையும், நம் மூலமாக நம்முடைய அண்டை வீடுகளையும், நம்முடைய பட்டணங்களையும், ஏன் இந்த உலகத்தையும் கூட அவர் பிரகாசிக்க பண்ண முடியும். அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தின் சிற்றின்பங்களாக காணப்படுகிற அந்த பன்றி பரிசாக நாற்றத்தை பரிசாக கொடுக்கிற எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஆண்டவரே கிறிஸ்துவே, அதாவது ஊற்றுண்ட பரிமள தைலமாகிய நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி